ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு டே. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. ஸோ வாங்க நான் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வ்ளாக், சரிங்களா? ஸோ நான் காலையிலே எந்திரிச்சதும் தினம் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியாக வீடியோ எடுக்கக்கூட தெரியல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சதுமே பார்த்திங்கனாலே தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்னுட்டு. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து நான் வாக்கிங் போகிறது. ஒரு 1/2 hour நம்ம நடந்தால் தான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே முன்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு. அடுத்த வேலை எனக்கு இதை க்ளீன் பண்ணுறது தான். எவ்ரிடே ரொட்டீன் ஒர்க் இது தான் என்னோடது. இப்போ இலையுதிர் காலம் வேறு. ஸோ மரத்துலேருந்து டெய்லி எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் குப்பை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் சந்தோஷமாக தான் இந்த வேலையெல்லாம் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். வாக்கிங் போகிறதுக்கு வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது. ஸோ என்னோடய வீட்டு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த அத்தை வரையும் போயிட்டு வருவேன். இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 25 minutes தான் எனக்கு வாக்கிங் போனேன். ஸோ இனி தான் மெயின் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இப்போ ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ குப்பை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் டே தான். காலையில் வேலை இருந்தாலும் ஒரு டீயை குடித்தா மட்டும்தான் நம்மளோட அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எனக்கு டீ. ஸோ கொஞ்சம் காஃபிக்கும் எடுத்து தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ டீயும் ரெடி. ஸோ ஓகே, காஃபி குடிக்கவும் ஆரம்பித்தாச்சு. காலையிலே பாருங்கள், ஒரு மணி வந்து ஒரு 7:30 தான் இருக்கும். செம்ம வெயில் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆட்டம் ஏன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் சைடில் திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் நம்ம விசில் தான். விஜய் சார் பாட்டை கேட்டாலே வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட விட மாட்டேங்கிறாங்க. எந்த நேரமும் விஜய் சார் பாட்டாக தான் இருக்குது. மக்கள் மனசில் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட மனசுலேயுமே விசில் வந்து பறக்க தான் செய்யுது. அம்மா அப்பா வராங்க. ஸோ அதனால் சோறு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. அவியல் பண்ண போகிறேன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு பக்கம் சாதம் எப்போவுமே பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்காதீங்க. இப்போ வந்து காய்கறி எல்லாமே போட்டு கிண்டியாச்சு. இதில் என்னென்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 11 வகை காய்கறியாவது போட்டிருப்பேன். ஸோ மிளகா மட்டும் கீரி போடலை. ஏன்னா மிளகாவை பார்த்தாவே எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது தேங்காய் அரைக்கும்போது மிளகாவும் இஞ்சியும் மட்டும் அதுலேயே நச்சு போட்டுருவேன். எப்போவுமே அவியல் பண்ணும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. கொஞ்சம் ஆயிலில் ஹையாட்டு ஹீட்டு மட்டும் வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா காயும் நல்லா வெந்து வரும். தண்ணி ஏற்கனவே காய்கறியில் நிறைய தண்ணி இருக்கிறனால அந்த தண்ணியே வந்து போதுமானது. தெரியும் எவ்வளோ ஃபுல்லாக இருந்த காய் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ காய் வந்து ஒரு 90% வெந்துட்டு. ஸோ வந்து ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். இப்போ உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா தேங்காயும் மிளகாவும் இஞ்சியும் சீரகமும் அரைச்சி கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 5 minutes மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சுற்றி விடுங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறமா இப்போ கொஞ்சமாக தயிர் மட்டும் ஆட் பண்ணி மூடி வச்சா போதும். அவியல் ரெடி. சிம்பிளான ரசம். தாளிச்சிட்டு மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக ஒரு 2 தக்காளி, அப்புறம் வெள்ளைக்கூடு முழுசாக, நல்ல மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு மிளகாய், இஞ்சி ஒரு குட்டியாண்ட பீஸ் ஒன்று, இதை போட்டு லைட்டாக வந்து அரைச்சிட்டு அதை வந்து லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ வந்து பாதி அரைச்சிருக்கோம், பாதி தக்காளி வந்து அரைக்கலை. அதை வந்து
கையால் மேஷ் பண்ணிக்கணும். எப்போவுமே ரசத்துக்கு வந்து கையால் பிசைஞ்சு போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். லைட்டாக வதங்கட்டும். மஞ்சள் தூளும் ரச பவுடரும் போட்டு இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொதிக்கக்கூடாது. மேலே வந்து அந்த நுர தள்ளி வரும்போது தான் உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இப்போ ரசத்துக்கு வந்து நுர கூடி வந்துட்டு, ஸோ இந்த டைமில் உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு மல்லிக்கீரை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ நைக்கு முட்டை வந்து அப்படி உடஞ்சி போகாது. அப்பளம் பொரிக்கும் போது ஓவர் ஹீட்டில் வச்சு பொரிக்காதீங்க. ஒரு செகண்டில் வந்து அப்பளம் வந்து கரிஞ்சு போயிடும். என்ன பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி. இது ரசம், பப்படம், அவியல், முட்டை, ரைஸு எல்லாமே ரெடி. ஓகேங்க, கையோடி நம்ம குக்கிங் முடிஞ்சதுமே அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சங்க. இல்லை சாரிங்க, எனக்கு கேமரா எப்படி வச்சு எடுக்கணும்னு கூட தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.